Okay students, welcome to our class. Now we are going to see about preparing trading profit and loss account balance sheet. இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸில். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. இது என்னதெல்லாம் இல்லை, பர்ச்சேஸ் இல்லை, ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைன் பண்ணணும். அப்போனா கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு போட்டு 50,000 ஓப்பனிங்குள்ள அமௌண்ட் போட்டோம். நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங், land and building 2,40,000, stock 1,20,000, debtors 40,000, cash at bank 30,000. அப்போ 4,30,000. இந்த 4,30,000 இங்கே போட்டுட்டு 4,30,000 minus 50,000. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,80,000. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டு பை பேலன்ஸ் பி பை டி. பை பேலன்ஸ் பி பை டிக்கு வந்து 50,000. கிரெடிட் பர்ச்சேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறது கேஷ் பெய்டு 6 lakh, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000, பேலன்ஸ் சிபைடி 45,000. இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எதுலேருந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அதுலேருந்து அமௌண்ட் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 6,75,000ஐயும் 50,000ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6,25,000 ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000 போட்டுட்டோம். பர்ச்சேஸ் ஃபைன் பண்ணியிருக்கோமா அதில் 6,25,000 போட்டுட்டோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5,95,000. நெக்ஸ்ட் வேஜஸ் அப்படிங்கிறது வந்து 65,000. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் 7,70,000 மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் 25,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7,45,000. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது 1,70,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9,15,000. அப்போ அந்த 9,15,000ஐயும் இந்த அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,35,000. அப்போது கிரெடிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அதனால இந்த சைடையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,35,000. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே நம்ம வந்து கீழே கொண்டு வந்துடணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அப்போ 1,35,000 போட்டுட்டோம். ஓகேவா? அப்போது டெபிட் சைடில் பார்க்கணும். கேரியேஜ் அவுட்வர்ட் 7,500, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000. அப்போ டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு? லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 2,40,000. அப்போ அந்த 2,40,000 வச்சு 5% கொடுத்துருக்காங்க. 2,40,000 இன்ட்டு 5/100. அப்போ 12,000 வரும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இதில் வந்து டிப்ரிஷியேட் பண்ண சொல்லலை, அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 1,500 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 1,500 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் அப்போது இதில் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 1,35,000 இருக்கா, அதை ரெண்டு சைடும் ஈக்குவலாக போட்டுட்டு 1,35,000 மைனஸ் இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 86,000 வந்துடும். அப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட். கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம் 3,80,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் வந்து இந்த அமௌண்ட் 86,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,66,000. அப்போது இதையும் ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,000. அப்போது 4,56,000 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறதுல வந்து க்ளோசிங் அமௌண்ட்டை எடுத்து 45,000 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,01,000. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000. அப்போது டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருந்தாங்களா 5%, 12,000 வந்திருக்கு. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2,28,000 வரும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு வந்து 1,70,000 போட்டிருக்கோம். டெப்டார்ஸ் அமௌண்ட்டையும் டிப்ரிஷியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ஸ் அந்த 1,500 கொடுத்துருந்தாங்களா அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 50,000 வந்துடும். லாஸ்ட் கேஷ் அட் பேங்க் 53,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,01,000 வந்துடும். அப்போ இந்த ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைன் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்தையும் வச்சு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.